வணக்கம். உங்கள் சக்திவேல். இன்றைக்கு கடவுள் எப்பொழுதும் நேரடியாக வரமாட்டார் என்பதை பொறுத்தான ஒரு சிறிய குட்டி கதையை சொல்லுகின்றேன். அந்த சின்னம் சிறு கிராமத்தில் ஒரு சிவபக்தர் இருந்தார். அந்த சிவபக்தர் 24 மணி நேரத்தில் உண்ணக்கூடிய நேரத்தை தவிர எப்பொழுதுமே நமசிவாயா என சொல்லிக்கொண்டே இருப்பார். அவருடைய மூச்சு பேச்சு அனைத்துமே நமசிவாயா என்பதிலே தான் இருக்கும். அதுபோல ஒரு சமயத்தில் என்னவாயிற்று என்றால், அருகில் உள்ள ஏரி உடைந்து தண்ணீர் அந்த கிராமத்திற்குள் வர ஆரம்பித்து விட்டது. தண்ணீர் வரும் பொழுது அந்த ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு ஓடுகின்றார்கள் தண்ணீர் வெள்ளத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்கு. ஒருவர் கூப்பிடுகின்றார், நமசிவாயா வந்து விடு, நீ முழுகி விடுவாய் என. ஆனால் இவர் சொல்லுகின்றார், என்னை நமசிவாயம் காப்பாற்றி விடுவார், போங்கடா நீங்க சொல்லி அனுப்பி விடுறார். அடுத்ததாக மாட்டு வண்டியில் வரக்கூடிய ஒரு கூட்டம், நமசிவாயா வந்து விடு, இடுப்பளவு தண்ணீர் வந்து விட்டது என கூறுகின்றார்கள். ஆனால் இந்த நமசிவாயமோ புலியும் அஞ்சாமல் என்னை நமசிவாயம் காப்பாற்றுவார், நீங்கள் போங்கள் என அனுப்பி விடுகின்றார். அடுத்த சிறிது நேரத்தில் ஒரு லாரியில் மக்கள் வெள்ளத்தில் தப்பித்துக் கொள்வதற்கு வேகமாக செல்கின்றார்கள். அவர்கள் கூப்பிடுகின்றார்கள், நமசிவாயா வந்துவிடு, தண்ணீர் வந்து எல்லை மீறி கொண்டிருக்கிறது என கூறுகின்றார்கள். இப்பொழுது அவர் அந்த வீட்டின் விட்டத்தின் மீது நிற்கொண்டு கொண்டிருக்கின்றார். கீழ் முழுக்க வெள்ளம். இப்பொழுதும் அவர் ஓட தயாராயில்லை. நமசிவாயம் காப்பாற்றுவார் என நம்பிக்கொண்டிருக்கின்றார். அடுத்து எல்லை மீறும் பொழுது கூரையின் மேல் உட்கார்ந்து கொண்டார். அப்பொழுது ஒரு ஹெலிகாப்டர் வருகின்றது. அதில் இருந்து ஏணியை கொண்டு இறக்குகின்றார்கள். மேலிருந்து சொல்லுகின்றார்கள், நமசிவாயா ஏணியில் ஏறி வந்து விடு, நான் தப்பித்து விடலாம் என கூறுகின்றார். ஆனால் அப்பொழுது நமசிவாயம் என்ன சொல்லுகின்றார், போங்கடா, என்னை நமசிவாயம் காப்பாற்றுவார் என சொல்லிவிடுகின்றார். ஹெலிகாப்டர் சென்று விட்டது. இப்பொழுது அந்த நமசிவாயம் தண்ணீரில் மூழ்கி இறந்து விட்டார். இப்பொழுது அவர் சிவலோகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் முன் நிற்கின்றார். சிவபெருமான் கேட்கின்றார், நீ ஏனப்பா வந்து இங்கே வந்தாய் என கேட்கின்றார். நமசிவாயா, நான் உன்னை 24 மணி நேரமும் உன்னைத்தானே வணங்குகின்றேன், அவ்வளவு வெள்ளத்திலும் என்னை நீ காப்பாற்றாமல் என்னை கொன்று விட்டாயே என கூறுகின்றார். உடனே சிவபெருமான் சிரித்துக் கொண்டே, ஏனப்பா, என்றைக்காவது நான் நேரடியாக வந்திருக்கின்றேனா? 800 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 800 கோடி மக்களுக்கு நான் நேரடியாக எனக்கு செய்ய முடியுமா? முதலில் வண்டியை அனுப்பினேன், நீ வரவில்லை. லாரி அனுப்பினேன், வரவில்லை. ஹெலிகாப்டரை அனுப்பினேன், நீ வரவில்லை. அதனால் யார் மூலமாகவாவது என்னுடைய உதவி கிடைக்கும், அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தவறை செய்து விட்டாய் என சிவபெருமான் கூறுகின்றார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, இறைவனே ஒன்று செய்வார் என்றால் இறைவனுக்கு 800 கோடி மக்களை காப்பாற்றுவதற்கான சிஸ்டம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய காலத்தில் நமக்கு வரக்கூடிய இஷ்டமாக வரக்கூடியதை நாம் பயன்படுத்திக் கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். நன்றி.